திரு சிவபிரியன், இந்த விவகாரத்தில் இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெடித்த விவகாரம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? அதிமுக எதிர்க்கட்சியாக ஒரு கேள்வி வைக்கிறாங்க, திமுக வந்து எங்களுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது இடி மீது இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட்லேருந்து எங்களுடைய ஐயங்களின் பேரில் நாங்கள் முடிவுகள் எடுக்கிறோன்றாங்க. உங்கள் பார்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இடியோட ட்ராக் ரெக்கார்டு வந்து இட்ஸ் நாட் வெரி க்ளீன். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த இது காங்கிரஸ் ஆட்சியில் இடி வந்து கிளீனாக இருந்ததுன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துலையும் இல்லை தான். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2013ஆம் ஆண்டு ஒரு செவ்வாய்க்கிழமை திமுக வந்து ஆட்சியிலிருந்து யூபிஏ கவர்மெண்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறாங்க. புதன்கிழமை காலையில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைய திமுக பொருளாளர்னு நினைக்கிறேன், அவரோட வீட்டில் ஒரு கார் டாக்ஸிவேஷன் சம்மந்தமாக ஒரு ரெய்டு நடந்தது. ஸோ இடி வந்து எப்போவுமே வந்து ஆளும் கட்சிகள் மத்தியில் யார் ஆள்றாங்களோ அவங்க வந்து அந்த இடியை வச்சு ஒரு சில விஷயங்களை செய்வது வந்து ரொம்ப வாடிக்கையாக இருந்த விஷயம். இப்போ அது அதிகமாக இருக்கிறதுன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது, ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த நடைமுறைகள், நீதிமன்ற நடைமுறைகள் ப்ளஸ் இந்த லீகாலிட்டிஸ் கொண்டு வந்து இதன் மீதான டிஸ்கஷனை வேண்டாம்னு டிஎம்கே கவர்மெண்ட் நினைக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. இது என்னன்னா, இப்போ திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்ன விஷயம் என்னன்னா, இடி வந்து அஃபீஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் பிரசன்னாவுக்கு வந்து அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. அந்த இடி ப்ரெஸ் ரிலீஸே வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஃபிகரில் இருந்து தான் அந்த இடி ப்ரெஸ் ரிலீஸ் அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இடி ப்ரெஸ் ரிலீஸ் வரும்பொழுது அது வந்து அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். அதை வந்து மீடியா எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை ரிப்போர்ட் பண்ணும்போது அதை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு எதிர்கட்சியாக அதிமுக கட்டாயப்படுத்தப்படுகிறது. அந்த விஷயத்தை எழுப்பும் பொழுது அதை பேச அனுமதிப்பதில் என்ன பிரச்சனைங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியல. அதை பேசலாமே, நீதிமன்றம் அந்த என்னென்ன விஷயங்களை நீதிமன்றத்துக்கு நீங்க கொண்டு போயிருக்கீங்களோ அதை தவிர்த்து விட்டு நீங்கள் அது ஊழல் நடந்திருக்கா, அது என்ன, எத்தனை எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர்சி எந்தெந்த டைமில் போடப்பட்டிருக்குன்றது அரசும் விளக்கம் கொடுக்கலாம்ல. இப்போ எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 40-44 எஃப்ஐஆர் என்னமோ இருக்கு. அந்த 44ல் எத்தனை எஃப்ஐஆர் 2016 21 வரை போடப்பட்டது, 2021 24 இல்லை 25 வரை எத்தனை எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்குதுன்ற விவரத்தை இருந்தால் அரசும் கொடுக்கலாம் அல்லவா? அதெல்லாம் தான் அந்த கேள்வியெல்லாம். இது லீகாலிட்டிஸ்குள்ள போய் என்ன சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ள போகாம அந்த விஷயத்தை பேசி இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட அதை வந்து கோர்ட் ட்ரையலா இருக்க வேண்டியதை ஏன் சட்டமன்றத்தில் ட்ரையலா நடத்தணும்னு ஒரு வேலை நினைக்கலாம். சட்டமன்றத்தில் கேட்க வேண்டிய கடமை இவங்களுக்கும் இருக்கு. கடமை நம்ம இல்லைன்னு சொல்ல, அது எதிர்க்கட்சிகள் கேட்கும் பொழுது இன்னொன்னு பதாகைகளை பற்றி பேசினாங்க எல்லாருமே. இதுல என்ன கொஞ்சம் வேடிக்கையா இருக்குன்னா, நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ஸ்லோகன் போட்டுட்டு போறாங்க. ஆனா இங்க வந்து எதிர்கட்சிகள் அதை செய்யக்கூடாதுன்னா அப்போ நாடாளுமன்றத்துல அந்த ஸ்பீக்கரும் அதை வேணாங்கிறாரு, இவங்களும் வேணாங்கிறாங்க. அது சரி, பட் அப்போ நீங்க வந்து சட்டமன்றத்துல எதிர்கட்சிகள் அதை செய்யக்கூடாதுங்கிறது, நாடாளுமன்றத்துல நாம அட்லீஸ்ட் எக்ஸாம்பிள் செட் பண்ணலாமே. நாங்கள் சிவிலைஸ்டாக இருக்கிறோம், இல்லை எங்களால் வந்து நாங்கள் மாண்புக்கு, அவையினுடைய மாண்புக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டோம். ஸோ அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் இந்த இஷ்யூவில் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் முழக்கம் எழுப்பினது அண்ணாவே எழுப்பியிருக்கிறாருன்னு பிரசன்னா குறிப்பிடுறாரு. இல்ல, அண்ணாவே குறிப்பிட்டு தமிழ்நாடு முழக்கத்தை எழுப்பியிருக்கிறாரு. தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்கன்னு 3 முறை அண்ணா அவர்களும் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் பலமுறை சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு 2023 ஸ்பீச் ஒன்று ஞாபகம் வருது இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையா. ஏன்னா திரு RN ரவி அவர்கள் வந்து வாக் அவுட் பண்ண அந்த டிபேட்டுக்கு ரிப்ளை பண்ணும்போது அது சொன்னார். ஆனா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு அப்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டதுக்கு வந்து ஒரு முழக்கமா மாநில மத்திய அரசை வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அதை 3 முறை முழக்கமா அவங்க வந்து அது மரபு இல்லை அப்படிங்கிறாங்க. பிரச்சனை இன்னொரு கேள்வி வைக்கிறாரு, அது எப்படி புரிஞ்சு? இப்போ இது வந்து கடந்த மாதம் 8ஆம் தேதி நடந்து நினைக்கிறேன், மார்ச் 6 அல்லது 8 அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்த ரைடு. கிட்டத்தட்ட 1 மாதம். இப்போ வந்து ஆஃப் லேட்டாக எடுக்கிறாங்களா இல்லை இது காலம்? இப்போ இந்த டாஸ்மாக் இஷ்யூவை ஏடிஎம்கே வந்து ரொம்ப முன்னாடி எடுத்துருக்கணுமா, இப்போ தான் எடுக்குதா? உங்கள்கிட்டயே வர சார், இன்றைய தினம் தான் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு போட்டாங்க. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு இப்போ பிரச்சனை வந்து சுப்ரீம் கோர்ட் மனு மட்டும்தான்.
மனு போட்டிருக்காங்க. இந்த வேற மாநிலத்துக்கு மாத்தணும்னு சொன்னாங்க. ஓகே, அதனால எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய நலனுக்காக அரசுடைய பணம் 1000 கோடி தமிழ்நாடு அரசு வைக்கலையே சார். அதாவது அடிப்படையில் ஈடி அறிக்கை இல்ல சார். மாண்புமிகு சட்ட அமைச்சர் வெளியே வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சபையிலே இருந்து வெளிநடப்பு செய்கிறார். வெளிநடப்பு செய்த பிறகு பல்வேறு காலகட்டங்களிலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்கின்ற பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தைரியம் இருந்தால் நாங்கள் பேசுவதை கேட்டுவிட்டு வெளியே செல்வோம் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் எங்களுக்கு மைக் வழங்கவில்லை என்றாலும் கூட எங்களுடைய சிங்க குரல் கொண்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் பேசுவதை கேட்பதற்கு எனக்கு நேரம் கொடுங்கள், நான் பேசுவதை உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேரடியாக ஒளிபரப்பு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் வெளிநடப்பு செய்கிறார். அதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. இந்த காலம் அதே நேரத்தில் வெளிநடப்பு செய்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தை அணுகுனதால இன்னைக்கு எடுக்கிறோம்ன்றீங்க. இல்ல, யார் அந்த தியாகி என்று நாங்கள் கேட்டுவிட்டு வெளியே செல்லுகிறோம். வெளியே சென்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதிமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் நொந்து போயிருக்கிறார்கள், அவர்கள்தான் தியாகிகள் என்று சொல்லுகிறார். நாங்களும் சொல்லுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பதவி பிரச்சனைக்காக கொல்லப்பட்ட சிட்டி பாபு, தா கிருஷ்ணன், சாதிக் பாஷா உட்பட எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் சொல்ல முடியும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்களது குடும்பத்தை தவிர யாரும் சிட்டி பாபு கொலைங்கிறீங்களா மரணமா? அது மரணம். அப்புறம் எப்படி அதை கொலைன்னு நம்ம சொல்றோம்? மரணம். தா கிருஷ்ணன் படுகொலை. சாதிக் பாஷா எப்படி இருந்தார் என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். யாருக்காக அவர் கொல்லப்பட்டார் என்பது தெரியும். இன்னொன்று மர்மமான முறையில் இருந்தார். இதுவரை அதற்கான விடை கிடைக்கவில்லை. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்திலே அந்த குடும்பத்தை தவிர யாரும் பதவிக்கு வர முடியாது என்று தெரிந்தும் கூட இன்றளவிலும் அந்த இயக்கத்திலே கொத்தடிமைகளாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் தான் தியாகிகள் என்று ஒரு கட்சியோட உறுப்பினரை கொத்தடிமைன்னு சொல்றீங்களா? என்ன நம்ம கட்சியிலும் உறுப்பினர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் நொந்து போயிருக்கிறோம். நொந்து போலன்னு அவருக்கு எப்படி தெரியும்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற உறுப்பினர்களுடைய என்ன ஓட்டங்களை பற்றி அவருக்கு எப்படி புரியும்? எங்கள் இயக்கத்திற்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்காக எங்களுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்காக தயாராக இருக்கிறோம். ரைட். இவர்கிட்ட பேசிட்டு வந்த பிரச்சனை நிச்சயமா நீங்க அவருக்கு பதில் சொல்லணும். சிவபிரியன், நீங்க உங்களோட முடிச்சீங்கன்னா நான் கேள்வியில இல்ல, நான் நேரம் உங்கள்கிட்ட தான் கேட்டேன். அவர் திரு அகிலகிருஷ்ணமூர்த்தி கேட்டாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை போன்றவர்களாம் சொன்னீங்க அதிமுக இந்த விஷயத்தை இன்னும் முன்னாடி எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அவங்க எடுக்கிறாங்கிறதுனால அந்த கால அளவை நான் கேட்கிறேன், கால அவகாசத்தை கேட்கிறேன். என்ன வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அப்புறம் வெளியில சட்டமன்றத்துக்கு வெளியில இதை பத்தி பேசினாங்க. ஆனா வாசிபரஸா இன்னைக்கு தான் சட்டமன்றத்துக்குள்ள ரைஸ் பண்ணிருக்காங்க. அத முன்னாலே கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆயிருக்கு. கவன ஈர்ப்பு கொடுத்து அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது உண்மை. பல முறை கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறோம். ஏன்னா இவங்களை போன்றவர்களாம் விமர்சனம் வச்சாங்க சார். அதனால நான் கேட்கிறேன், இல்லங்க உங்க விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டுட்டார்களா? அப்ப எதிர்க்கட்சி கேட்டிருக்கானாவது அவர்கிட்ட நான் கேட்கிறேன். இல்ல கவன ஈர்ப்பு கொடுக்கிறது சரி. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம எல்லா தினமுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புகிறார். மக்கள் பிரச்சனைகளை தினமும் எழுப்புறாங்க. சட்டமன்றத்துக்கு அவங்க செல்றாங்கன்னா நாங்க மேல இருந்து அந்த கேலரியில பார்க்கும்போது எங்களுக்கும் தெரியுது. அதனால அவர் இன்னைக்கு இதுக்கு முன்னாலே ரைஸ் பண்ணிருக்கலாம்னு நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அதை கிரிட்டிக் பண்ணிருக்கு. ஏடிஎம்கே ஏன் இந்த விஷயத்துல சைலண்டா இருக்காங்க? இது 2016 to 21 இன்க்ளூட் ஆகிறதுனால ஏடிஎம்கே சைலண்டா இருக்காங்களாங்கிற கேள்வி இப்பவும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு இதை எடுத்த அதிமுக வந்து பிரசன்னா சொன்ன உள்நோக்கத்துக்கு நான் ஒத்துக்கல. அவர் அந்த அமித்ஷா மீட்டிங் அதெல்லாம் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அமித்ஷா மீட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த வஃப் பில்லுக்கு வந்து எதிர்த்து அதிமுக வந்து எதிர்த்து வாக்களித்து இருக்கிறாங்க. சோ இன்னொன்னு, அந்த ரெப்ரசன்டேஷன் நீங்க கேட்ட கேள்வி எனக்கும் இருக்கு. அது ஏன் அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல? பிரசன்னா கேட்டார். அது ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கணும், மீடியால நிச்சயமா கொடுத்திருக்கணும். அந்த கேள்வி இருக்கு. பட் ஏடிஎம்கே இது ரொம்ப முன்னவே ரைஸ் பண்ணியிருக்கலாம். இப்ப மேபி இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த இஷ்யூ போயிடுச்சு. இல்ல அதுலதான் திரு கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்துல வழக்கு மாத்தணும்னு அவங்க வரும்போது நாங்க இப்ப வந்து அதை எடுத்துட்டு வரோம். இல்ல சார், அதுக்கு தமிழ்நாட்டை விட்டு போகணும்னு சொல்லுங்க. எடுக்கல, அனுமதி கொடுக்கல.